தொடர்ந்து வேதவசன பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தினுடைய புத்தகம் 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாடு யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 37வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. எந்த ஒரு தேவ மனிதன் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி வருகிறானோ கர்த்தர் அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்திரீயானவள் கூட தன் பிள்ளைகளை மறந்து விடுவார். எப்படி? ஸ்திரீயானவள் கூட தன் பிள்ளைகளை மறந்து விடுவார். கர்த்தர் ஒரு நாளும் யாரையும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு வார்த்தை எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு கண்களை திறந்தருளுவாராக. ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்தை மையமாக வைத்து ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயுவிற்கு எழுதின சுவிசேஷத்தினுடைய புத்தகம் 26வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயுவிற்கு எழுதின சுவிசேஷத்தினுடைய புத்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை வைத்து சொல்லலாம். அல்லேலூயா. இந்த 26வது அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை ஒரு சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பெண்ணை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த பெண்ணுடைய பெயர் சொல்லவில்லை. ஆனா வேதம் சொல்லும் போது அவளை எப்படி அறிமுகப்படுத்துகிறது? பாவியான ஒரு ஸ்திரீ. அந்த பெண்ணுக்கு பெயர் குறிப்பிடப்படவில்லை. அந்த பெண்ணிற்கு வேதம் என்ன பெயர் வைக்கிறதுனா பாவியான ஒரு ஸ்திரீ. அந்த பெண் எந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னா பெத்தானியா. எந்த ஊர்ல இருக்கிறாங்க? பெத்தானியா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியா இருக்கிற சீமோன் என்கிற ஒரு வீட்டுக்கு வராரு. அவருடைய வீடு எங்க இருக்குன்னா பெத்தானியால இருக்குது. அவர் அந்த வீட்டிற்குள்ளாக வந்து போஜன பந்தி இருக்கும் பொழுது ஒரு பெண் வராங்க. அந்த பெண் ஆண்டவரை பார்த்து தன்னிடத்தில் இருக்கிறதான வெளியேற பெற்றதாய் இருக்கிறதான அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து ஆண்டவருடைய இதுல சில ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால அதை துடைத்து கண்ணீரினால ஆண்டவருடைய பாதத்தை நனைத்து ஆண்டவருடைய இருதயத்தையே கவர்ந்த மிகப்பெரிய ஒரு பெண்மணி தான் இந்த பெண்மணி. அல்லேலூயா.
இந்த அம்மா இந்த தைலத்தை உடைச்சு ஊத்தும் பொழுது சீஷர்கள் என்ன சொல்றாங்க? அந்த வசனத்தை வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அதை கண்டு என்ன அடைந்தார்களாமா? விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு? ரொம்ப சீஷர்கள் ரொம்ப இறக்கமான இருக்கிற மாதிரி உங்களுக்கு இது தெரியும். ஏன்னா நம்ம உடைச்சது விலையேற பெற்றது, காஸ்ட்லி. அந்த அம்மாட்ட இருந்தது அவ்வளவு பெரிய காஸ்ட்லி. அத ஆண்டவருடைய பாதத்தை உடைச்சு ஊத்துன உடனே சீஷர்கள் என்ன பண்றாங்க? விசனம் அடைகிறாங்க. விசனம் அடைஞ்சு இந்த வீண் செலவு என்னத்திற்குன்னு கேட்கிறாங்க. ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லிடுவாங்க போல. பைபிள் சொல்கிறது ஆண்டவர் தான் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஓ வீண் செலவு என்னத்திற்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பாவியான ஸ்திரீயை குறித்து 3 சுவிசேஷ புத்தகத்துல வருகிறது. ஒன்னு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய புத்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. இன்னொன்னு மார்க்கு எழுதின சுவிசேஷத்தினுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பாவியான ஸ்திரீயை குறித்து. இன்னொரு இடம் லூக்காவிற்கு எழுதின சுவிசேஷத்தினுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரை இந்த பாவியான ஸ்திரீயை குறித்து 3 சுவிசேஷ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இங்க என்ன சொல்றாங்க? சீஷர்கள் என்ன சொல்றாங்க? இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்கிறாங்க. லூக்காவிற்கு எழுதின சுவிசேஷத்தினுடைய புத்தகத்துக்கு வாங்க, 7வது அதிகாரத்துக்கு வாங்க. வாசிங்க 39வது வசனத்தை வாசிங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தார், தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவர் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். சீஷர்கள் ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க? வீண் செலவு என்னத்திற்குன்னு ஒரு பாயிண்ட் அவங்க பார்வையில பேசுறாங்க. விருந்து வீட்டுக்கு கூப்பிட்ட இந்த குஷ்டரோகியா இருக்கிற சீமோன் என்கிற பரிசேயன் கணக்குல என்ன சொல்றா? இவளை பத்தி ஊருக்கே தெரியுமே. ஏன்னா இவரு எந்த ஊர்ல தான் வாழ்றா? பெத்தானியா. இவரு எந்த ஊர்ல தான் வாழ்றாரு? சீமோனோ பெத்தானியா தான். இவளை பார்த்த உடனே அவருக்கு சீமோனுக்கு வேறு விரும்புச்சு. என்னடா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வராங்க? மோஸ்ட்லி ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் வரமாட்டாங்க யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி. ஆனா நம்ம எதையும் சட்டம் பண்ணல, நேரம் வந்துச்சு. அந்த அம்மா என்ன நடக்குது? இவர் என்ன சொல்றாரு? இவன் பெரிய பாவியா இருக்கிறாரு, நான் இயேசுநாதர் பெரிய தீர்க்கதரிசி நினைச்சிட்டு இருந்தேனே, தன்னை தொடுகிறது யாருன்னு கூட இவருக்கு தெரியல. அவங்களுக்கு தான் ஒரு விஷயம் புரியல, பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் இயேசு உலகத்தில் வந்தார் என்று. ஹல்லேலூயா. நீதிமான்களை அல்ல. இயேசு யாரை ரட்சிக்க வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. தன்னை தொடுறதுன்னு சீமோனுக்கு தெரியுது கூட ஆண்டவருக்கு தெரியாம போயிடும். இவர் ஒரு ஆலோசனை மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், தனக்குள்ள என்ன பண்ணிட்டாரம்மா? சொல்லிக்கொண்டார். இப்ப வாசிங்க 40வது வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 7:40. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். இப்ப இவன் மனசுல நினைச்சிட்டானா? இவன் வாயை திறந்து சொல்லல. இவன் என்ன நினைச்சிட்டா? மனசுல நினைச்சிட்டா. இவர் நம்ம பெரிய ஆளு நினைச்சோம்னா இவரு போய் பாவம் செய்தவர் இவருடைய பாதத்தை தொட்டு கண்ணீரால நினைச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறா. இவரும் பார்த்துக்கிட்டு என்னவா இருக்கிறாரு? அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு இவன் நினைச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமான்னு கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. இதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள நினைச்சிருப்பா, இவர் ஒரு தீர்க்கதரிசி நினைச்சா இந்த அம்மா யாருன்னே இவருக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சது கூட ஆண்டவருக்கு தெரியல அப்படின்னு இவன் நினைச்சுட்டான். இப்ப ஆண்டவர் பேசணும்னே இவரோட பேச்சு எப்படி மாறுது? போதகரே சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் என்ன பேசுறாரு? வாசிங்க. அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றார். ஒருத்தருக்கு 2 பேர் கடன்பட்டு இருக்கிறார்கள். இப்படி வெச்சுக்காமனா இப்ப ராகுலும் டேனியல் 2 பேரும் என்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க? கடன் வாங்கி இருக்காங்க. நான் உங்களுக்கு கடன் கொடுத்திருக்கேன். யாருக்கு? ராகுலுக்கும் டேனியலுக்கும். நான் உங்களுக்கு கடன் கொடுத்திருக்கேன். இவங்க 2 பேரும்
என்கிட்ட என்ன வாங்கியிருக்காங்க? கடன் வாங்கியிருக்காங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. 2 பேர் என்கிட்ட எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்கான்? 2 பேர். ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு, இன்னொருத்தன் 500 வெள்ளிக்காசு. ரைட்டா? 2 பேர் வாங்கியிருக்காங்க. வாசிங்க. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இருவருக்கும் என்ன பண்ணிட்டாங்கம்மா? நீங்க யாராவது கடனை மன்னிக்கிற பாக்கியசாலிகள் யாராவது இருக்கீங்களா? பைபிள் ஆண்டவர் சொல்றாரு 2 பேருக்கு கடன் கொடுத்தான். ஒருத்தனுக்கு 50 வெள்ளிக்காசு. எத்தனை வெள்ளிக்காசு? இன்னொருத்தனுக்கு 500 வெள்ளிக்காசு. இப்ப கடன் போய் கேட்கும் பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா கடன் அடைக்கிறதுக்கு என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்ல, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே கடன் கொடுத்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா பெருந்தன்மையாய் மன்னித்து விட்டார். அல்லேலூயா. பெருந்தன்மையாய் மன்னித்து விட்டார். அடுத்து வாசிங்களேன். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் அதை சொல்லு என்றார். இப்ப ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். 2 பேர் கடன் போட்டாங்கப்பா. ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு, ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு. 2 பேருக்குமே அவர் கடனை மன்னிச்சிட்டார். இந்த 2 பேர்த்துல யாரிடத்தில் இவர் அன்பா இருப்பாருன்னு கேக்குறாரு. உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? யார் அதிக கடன் வாங்கினானோ அவனுக்கு அதிகமா மன்னிச்சிருக்கிறார்னா கட்டாயம் அவனிடத்துல என்னவா இருந்திருப்பாரு? அன்புள்ளவரா இருந்திருப்பார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்படியே வசந்த வாசிங்களேன். சீமோன் பிரதியுத்தரமாக, இப்ப சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அப்ப கூட உறுதியா சொல்லல, நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். வாசிங்களேன். சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி கரங்களை வைத்து சொல்லலாம். அல்லேலூயா. சீமோன் என்ன சொல்றாரு? பரவாயில்லப்பா, கரெக்டா தான் சொல்ற அப்படின்ட்டு ஸ்திரீயிடமாய் திரும்பி, இப்ப இவ்வளவு நேரம் யார்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு? சீமோன் பேசிட்டு இருந்தார். இப்ப நேரம் யார் பட்டு திரும்புறாரு? ஸ்திரீயிடத்துக்கு திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே. இப்ப ஆண்டவர் சொல்ற, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே. சீமோன் என்ன நினைச்சிருக்கலாம்? ஒரு கற்பனைக்காக சொல்றேன், இவளதான் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறேன், இவதான் பாவம் செய்கிற ஸ்திரீ ஆயிடுச்சு, இவ்வளவு மருத்துவம் பார்க்கணுமா அப்படின்னு நினைத்திருக்கலாம். சும்மா ஒரு கற்பனைக்காக சொல்றேன். இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ தண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். கரங்களை வைத்து சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, சீமோனே நீ சொல்றியப்பா இவ பாவியான ஸ்திரீனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய பாதத்தை கழுவுவதற்கு நீ தண்ணீர் கொடுக்கவில்லை, ஆனால் இவளோ கண்ணீரினால என்னுடைய பாதத்தை நனைத்து என்ன பண்ண, தலைமயிரினால் என்ன பண்ணாலமா? ஏங்க ஒருவருடைய பாதத்தை நினைக்கணும்னா அந்த அம்மா கண்ணுல இருந்து எவ்வளவு கண்ணீர் வந்திருக்கணும்? ஒரு சொட்டு கண்ணீர் பாதத்தை கழுவ முடியுமா? முடியுமா? நிறைய கண்ணீர் அந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? வடித்திருக்கணும். அந்த கண்ணீர் வடித்து 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 ஆண்டவருடைய பாதமே நனைஞ்சிருக்கணும். அவருடைய தலைமயிரினால் என்ன பண்ணாலுமா? அடுத்து, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம். கரங்களை வைத்து சொல்லலாம். அல்லேலூயா. நம்ம கூட என்ன பண்ணுவோம்? திருவிழா முடிஞ்சோடனே எல்லாரும் கை கொடுத்து ஒருவருக்கு ஒரு வாழ்த்து முத்தங்களை சொல்லிக் கொள்ளலாம் அப்படின்னு திருவிழா சொல்லுவாங்க இல்லையா? ஒருவருக்கு ஒருத்தர் கை பிடிச்சு நல்லா இருக்கீங்களா வாழ்த்து முத்தங்களை சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, ஞாபகம் வீட்டுக்கு வந்த நீ கூட என்ன முத்தம் செய்யல, ஆனால் அவளோ என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க, பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறார். கரங்களை வைத்து சொல்லலாம். அல்லேலூயா. ஓயாமல் ஒருத்தர் முத்தம் செய்யறாங்கன்னா அவங்க அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? இப்ப என் மகள் மெஸ்ஸி ஏஞ்சல நான் ஓயாம முத்தம் கொடுக்கறேன்னா மெஸ்ஸி ஏஞ்சல் மேல எனக்கு அன்பு இருக்குமா இருக்காதா? இருக்கிறதுனால தான் ஓயாம என்ன பண்ண முடியும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே உன் வீட்டுக்கு வந்தேன், பாதம் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல, முத்தமாக செய்வேன்னு நினைச்ச, அதுவும் செய்யல. அடுத்து வாசிங்க. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆண்டவர் என்னதான் எதிர்பார்த்திருப்பார் போல, இவளோ ஆண்டவருடைய பாதத்துல பரிமள தைலத்தையே பூசினாள். கரங்களை வைத்து சொல்லலாம். அல்லேலூயா. வாசிங்களே. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் பேசுற, இவ்வளவு இப்ப
பேசி இப்ப சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி சொல்லலாம் அல்லேலூயா. இவள் செய்ததான அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பாவத்தை செய்தாங்க அப்படிங்கறத அது மென்ஷன் பண்ணுது. கர்த்தர் கிருபையா இந்த அம்மாவுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். அல்லேலூயா. அவருடைய பாவத்தை மட்டுமல்ல, உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் கர்த்தர் கிருபையாய் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்றாரு, அவள் செய்ததான அநேக பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. அடுத்து இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. என்ன பண்ணலாமா? ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தாள். அல்லேலூயா. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. சீசர்கள் கூட அந்த அளவுக்கு அன்பு கூர்ந்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பாவியான ஒரு ஸ்திரீயை குறித்து இயேசுவே தன் வாயை திறந்து சொல்லுகிறார், இவள் மிகவும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாளே. அன்பு இருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் மேல அளவு கடந்த அன்பு இருக்கணுங்க. அதுதான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படியே வாசிங்க. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் அந்த ஸ்திரீயை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அடுத்து அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அடுத்து அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். கரங்களை வைத்து சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது அந்த சம்பவம். சீசர்கள் என்ன சொல்றாங்க? நம்ம தைலத்தோட சோதுனா வீண் செலவு என்னத்துக்குங்கிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு நம்மால் என்ன சொல்றாரு? இவள் ஒரு பாவியான ஸ்திரீயாச்சு, இவள ஆண்டவருக்கு இவள தெரியலையா? ஆண்டவருக்கு இவள தெரியல. எனக்கு தெரிஞ்சது கூட ஆண்டவருக்கு இவள தெரியலையா? கூட பந்திருந்தவங்க என்ன சொல்றாங்க? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தெரியாது. ஆனா அந்த ஸ்திரீ தெளிவாய் புரிந்து வைத்திருந்தார், பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசுவினிடத்தில் மட்டும்தான் உண்டு என்று. அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசுவாட்ட மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? செய்த பாவத்துக்கு விமோசனத்தை தேடுவதற்கு புனித நீராடல் செய்யறாங்க, பரிகாரம் செய்யறாங்க. நீங்க என்ன பரிகாரம் செய்தாலும் அது வேஸ்ட். இயேசு ஒருவரால் மட்டும்தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அல்லேலூயா. இந்த அம்மா தன்னிடத்தில் இருந்ததான விலை உயர்ந்த அந்த தைலத்தை எடுத்து உடைச்சு ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றினாங்க. நீங்க எதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப பெருசா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு வந்து வைக்கணும். நீங்க நிறைய பேர் தூக்கத்தை ரொம்ப பெருசா நினைப்பாங்க, நிறைய பேர் பணத்தை ரொம்ப பெருசா நினைப்பாங்க, ஒரு சில பேர் சாப்பாட்டை ரொம்ப பெருசா நினைப்பாங்க. நான் பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது, போதன பிரியனுக்கு ஒன்னையில. அப்ப நம்ம எதெல்லாம் வெளியேறப்பட்டதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல அர்ப்பணிக்கணும். இந்த அம்மாவுக்கு ரட்சிப்பு ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சிச்சு. நம்ம ரொம்ப பாவம் செஞ்சுட்டோம், இந்த பாவத்திலிருந்து நம்மளால வெளியில வர முடியாது. ஆண்டவர் ஒருவரால மட்டும்தான் இந்த பாவத்திலிருந்து என்ன பண்ண முடியும், வெளியே கொண்டு வர முடியும்னு அந்த அம்மா முடிவு பண்ணிதான் கர்த்தரை தேடி வந்தாங்க. அல்லேலூயா. அதனால பைபிள்ல சொல்லுது, தன்னிடத்தில் வருகிறவனை கர்த்தர் புறம்பே தள்ள மாட்டார். இவங்க எல்லாம் புறந்தள்ளாங்க, ஆனா கர்த்தர் அந்த அம்மாவை புறந்தள்ளவில்லை. கரங்களை வைத்து சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த பாவியான ஸ்திரீக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. என்ன தெரியுது தெரியுமா? பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் இயேசுவினிடத்தில் இருக்கிறதுன்னு நம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சது. அல்லேலூயா. நம்மளுடைய மைண்ட்ல என்ன தெரியுது? பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? இயேசுவாட்ட தான் இருக்குன்னு இந்த பாவியான ஸ்திரீக்கு தெரிஞ்சது. நீங்க பல பேருக்கு அது தெரியல. தெரியாம தான் நிறைய பேரு ஜோசியக்காரரையோ மந்திர
காரியங்களையோ சூனிய காரியங்களை தேடி ஓடுறாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க எங்க போனாலும் உங்க நிழல் உங்க கூட தான் வரும். நீங்க ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. கர்த்தர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பாஸ்டர்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேக்குறாங்க. ரோமன் கேத்தலிக் சர்ச்சில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தவறு செய்துட்டா யார்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறாங்க? பாஸ்டர்ட்ட போய் என்ன கேக்குறாங்க? பாவ மன்னிப்பு கொடுங்க பாஸ்டர் எனக்கு. நான் சொல்லுகிறேன், எந்த மனிதராலும் பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது, என் தகப்பன் இயேசுவை தவிர. கரங்களை வைத்து சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. ஏசாயாவிற்கு எழுதின தீர்க்க தரிசனத்தினுடைய புத்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன் தன்னுடைய வழியையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். ஆண்டவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு, ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். தயை பெருத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஹல்லேலூயா. இன்னை எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் நீ ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நீ செய்த பாவத்திற்காக கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நீ மனம் திரும்பும் பொழுது உன் பாவத்தை மன்னிக்க என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். அவர் மன்னிப்பதற்கு ரெடிங்க. நம்ம மனம் திருந்துவதற்கு நம்ம எப்படி இருக்கிறது தான் முக்கியம். இந்த பாவியான ஸ்திரீ ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கண்டுபிடிச்சா, மற்றவங்களுக்கு கூட தெரியல. என் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருதான் இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அவள் ஆண்டவரை தேடி வந்தாள். ஹல்லேலூயா. கடுமையான விமர்சனங்கள் வந்திருக்கும். அந்த அம்மா உள்ள வரும்போது எல்லாரும் விட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க? வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிப்பாங்க, இப்ப எங்கடா சீமான் வீட்டுக்கு போறா கேட்டுப்பாங்களா? கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நேரம் வந்தோடனே நம்ம ஆண்டவர் பின்னாடி போய் நின்றுச்சு. ஆண்டவர் பின்னாடி போய் நின்று நம்ம அழுகுது. ஏன் தெரியுமா? செய்த பாவத்திற்கு அந்த அம்மாவுக்கு மன்னிப்பு கொடுக்க யாருமே இல்லை. ஆனா அந்த அம்மாவுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவினால என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். 86வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 86:5 வாசிங்க. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும். மன்னிக்கிறவர். கர்த்தருடைய மன்னிப்பு நம்ம மேல இருக்கிறதுனால இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோங்க, வெளியில சொல்லிக்கிறது இல்ல. எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறோம். நான் ஆண்டவரே தயவாய் மன்னியும் கேட்கும் பொழுது கர்த்தர் மன்னிக்கிறாரே. அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா தேவர்களை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. எப்படி? எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். மன்னிக்கிறவருங்க, மன்னிக்கிறவர். இந்த பாவியான ஸ்திரீ அநேக பாவங்களை செய்தார். கர்த்தர் அவருடைய பாவத்தை மன்னித்தார். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வந்துட்டு ஆண்டவர் யாரையும் என்ன பண்ண மாட்டாரு? ஊரே பகிர்ந்து இவளா 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 கர்த்தர் பார்த்தா இருக்கணும். இவதான் எனக்கு வேணும், இவளை ரட்சிப்பதற்காக தான் நான் உலகத்தில் வந்தேன் என்பதை கர்த்தர் திரும்ப நிரூபித்து காண்பித்தார். ஹல்லேலூயா. நீதிமான்களை அல்லங்க, பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். இந்த பாவியான ஸ்திரீயை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். இன்னைக்கு உங்களை எண்ணி ரட்சிப்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கூட வாசிக்கிறீங்களா? 103வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. 103வது சங்கீதம் 12வது வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை
உண்மையா மனம் திரும்பும் பொழுது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விலக்கி விட்டாராம். இவரை போல ஒரு நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாவியான ஸ்திரீக்கு பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த அம்மா யாரையும் போல யார்கிட்ட வந்தாங்க? ஏசப்பாட்ட தான் வந்தாங்க. மன்னிப்பு கிடைச்சதா? கிடைச்சதா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவியான ஸ்திரீ செய்த முதல் காரியம் என்னன்னா, தன்னுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பு வாங்குவதற்கு ஆண்டவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரை தேடி வந்தாங்க. ஆண்டவரை தேடி வந்தாங்க. இரண்டாவது, நமக்கு தெரியும், பாவத்திலிருந்து மன்னிக்கிறவர் மட்டும் இயேசுநாதர் அல்ல, என்னை ரட்சிக்கிறவரும் இயேசுநாதர் மட்டும்தான். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து மன்னிக்கிறவர் மட்டும் நம்முடைய ஆண்டவர் அல்ல, ரட்சிக்கிறவரும் நம்முடைய ஆண்டவர் தான். ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 3வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 3:8 வாசிங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையது? கரங்களை வைத்து சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தரால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. நாம போய் ஊழியம் செய்யலாம், ஆண்டவரை பத்தி சொல்லலாம், ஆனா ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இவ்வளவு காலங்கள் பாவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், இனியாவது நான் ரட்சிக்கப்படணுமே. இந்த ரட்சிக்கக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு, அவர்தான் இயேசு என்பதை அறிந்து அவள் இயேசுவை தேடி வந்தாள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்காவிற்கு எழுதின சுவிசேஷத்தினுடைய புத்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு உன் வீட்டுக்கு என்ன வந்துச்சு? நீங்க பல குடும்பத்துல ரட்சிப்பு இல்ல. காரணம் என்ன தெரியுமா? அவங்க இன்னும் ஆண்டவர்கிட்ட முழுமையா அன்பு போடல, முழுமையா ஆண்டவர்கிட்ட ஒப்புரவு ஆகல. சகைவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்புங்கிறது கர்த்தர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை எப்பவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க, அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். நீ ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொன்னீங்கன்னா கர்த்தர் கட்டாயம் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. சொல்ல வேண்டிய கடமை நம்ம கடமை இல்ல. பாவியான ஸ்திரீ ஆண்டவரை தேடி வந்து பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றோன்னு ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமா? விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தாலும் எங்க வரும்? ரட்சிப்பு வரும். அம்மாவை எத்தனை பேர் கவலைப்பட்டிருப்பாங்க. அந்த அம்மா எதையுமே கரெக்ட் பண்ணீங்க, அந்த அம்மாவுக்கு ரட்சிப்பு தேவை. அதுக்காக யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி கர்த்தரை தேடி வந்த அந்த அம்மாவை தேவன் ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கல, ஊழியக்காரர் மூலமாக அல்ல, ஆண்டவர் தான் நம்ம ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. வசனம் எப்படி போகுது? அவராலே அன்றி ஒருவராலும் என்ன கிடையாது? ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு கிடையாதுங்க. ஆண்டவர் ஒருத்தரால மட்டும்தான் ரட்சிக்க வைக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ரட்சிப்பின் தேவன், ரட்சிக்கக்கூடியவர். அவர் ரட்சகர், அவர் ரட்சகர். அப்ப அவராலே அன்றி வேற யார் இடத்துல உங்களுக்கு என்ன இல்ல? ரட்சிப்பு இல்லை. சரியா புரிஞ்சுக்கணும். இந்த பாவியான ஸ்திரீ சரியா புரிஞ்சு வச்சிருந்தா, தேவன் ஒருவரால மட்டும்தான் என்னை ரட்சிக்க முடியும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை கூட வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. 28:28. ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
ரட்சிப்பு யூதர் வழியா வந்து இப்ப யார் வரையும் வந்துருச்சு? புறஜாதியார் வரைக்கும் வந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் எல்லா ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பாவியான ஸ்திரீ தெளிவா புரிஞ்சுக்கிட்டா, என் பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் யாருக்குதான் இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அவரை தேடி வந்தா. ரெண்டாவது, மன்னிப்பு மட்டும் எனக்கு பத்தாது, நான் ரட்சிக்கப்படணும். நான் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். அவருடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அவரை ரட்சித்தார். அல்லேலூயா. மூன்றாவது, அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருந்துச்சு. என்ன இல்லாம இருந்துச்சு? நீங்க பல பேருடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கும், ஆனா என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. இந்த பாவியான ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில என்ன இல்ல? சமாதானம் இல்ல. அப்ப அவளுக்கு தெரியும், நான் ஆண்டவர்கிட்ட போனா கர்த்தர் கட்டாயம் எனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தினுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆவியான ஸ்திரீக்கு சமாதானம் இல்லை. சமாதானத்துக்காக ஒரு மனுஷனை தேடி போகல. யாரை தேடி வந்தா? ஆண்டவரை தேடி வந்தா. உங்க வாழ்க்கையில சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தர் ஒருத்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க, போங்க. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, இடரல் இல்லை. ஆண்டவரை நேசிக்கிடுங்க. இந்த அம்மா ஆண்டவரிடத்தில் அதிகமா அன்பு கூர்ந்தா. அவ கரெக்டா கண்டுபிடிச்சா ஆண்டவர்கிட்ட, இவர்கிட்ட போனா எனக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். நீங்க சமாதானத்தை தேடி நிறைய பேர் எங்கெங்கயோ ஓடுறாங்க. எப்படி? இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? கொள்ளையடிக்கிற பொருள் எல்லாம் கொண்டு போய் ஒரு அநாத ஆசிரமத்துக்கும் ஒரு இல்லாதவங்களுக்கு கொடுத்தா என் வாழ்க்கையில என்ன வந்துடும்? வாய்ப்பே இல்லை. மனம் திரும்பினாதான் சமாதானம். அல்லேலூயா. என்ன? மனம் திரும்பினாதான் கொண்டு போய் கொடுக்கறதுனால சமாதானம் வந்துடாது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா, என் வாழ்க்கையில சமாதானம் இல்ல, ஆண்டவருக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 29வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு வேதத்துல பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பேர் என்ன தெரியுமா? சமாதான காரகர். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன். நிறைய குடும்பத்துல சமாதானம் இல்ல, அடிச்சுக்கிறாங்க, கணவன் மனைவி அடிச்சுக்கிறாங்க, பிள்ளைங்க அடிச்சுக்கிறாங்க. பெயருக்கு கிறிஸ்துவ குடும்பம், ஆனா சமாதானம் இல்ல. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆண்டவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. கர்த்தருக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ கர்த்தர் அந்த அளவுக்கு கர்த்தருக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீங்க அந்த யூத ராஜாக்கள் இவங்களை எல்லாம் நீங்க வாசி பாத்தீங்கன்னா, யாரு? ஆசாகர ராஜா, சாலமோன், இவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க காலத்துல தேசம் சமாதானமா இருந்துச்சு. அமெரிக்கா இருந்ததுன்னு இருக்கு. அந்த புரியுதா? இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல, நான் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றேன், சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்து இந்த அம்மா தன்னை அர்ப்பணிச்சாங்க. பாத்தீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட. அப்படின்னா நம்ம வரும்போது என்னவா வந்திருக்கணும்? சமாதானம் இல்லாம வந்திருக்கணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? சமாதானத்தோட. ஏலி ஆலயத்தில் இருக்கும் பொழுது அண்ணா அம்மா நான் போய் ஜெபம் பண்ணாங்க, அழுது ஜெபம் பண்ணாங்க. இப்ப ஏலி ஒரு வார்த்தை சொன்னாரு, வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோடே, நீ ஆண்டவர் என்ன கேட்கிறார் கர்த்தர் கொடுப்பாரு, சமாதானத்தோடே ஓ அப்படின்னு சொன்னாரா? பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கப்புறம் அவர் முகம் துக்கமா இல்லையா?
காரணம் என்னன்னா தேவன் சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்குதா? ஆண்டவருக்கு ஒப்புரவாகுங்க, ஆண்டவருக்கு ஒப்புரவாகுங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தினுடைய புத்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தினுடைய புத்தகம் 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். உன்னுடைய சமாதானம் எப்படி இருக்குமாமா? நதியை போலும். உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். இதெல்லாம் எப்ப நடக்குது தெரியுமா? அவருடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது. என் கற்பனைகளை கவனித்திருந்தாயானால் நலமாயிருக்கும். சமாதானத்துக்கு நீங்க எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை, ஆண்டவருக்கு உங்க கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, வரும் பொழுது ஆவியான ஒரு ஸ்திரீயாய் வந்தாள், போகும் பொழுது நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயால் அந்த இடத்தை விட்டு அவள் கடந்து போனார். அல்லேலூயா. புரியுதா? அவள் அங்கிருந்து வரும்பொழுது எப்படி வந்தாள்? பாவியான ஒரு ஸ்திரீயாய் வந்தாள். ஆண்டவரை பார்த்தாள், ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார், ஆண்டவருக்கு முன்பாக கண்ணீர் வடித்தார், தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டார். ஆனால் போகும் பொழுது விசுவாசம் உள்ள சமாதானம் உள்ள ஒரு ஸ்திரீயா அவள் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது சமாதானத்தோடு போகும். அல்லேலூயா. ஆண்டவரோட எப்படி வச்சிருந்தா தெரியுமா? இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் நல்ல காரியங்களை செய்தாளே, கர்த்தரே இவளை குறித்து என்ன பண்ணாரு? மெச்சிக்கிட்டாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் பார்த்த பார்வையில எப்படி இருந்துச்சு? சீஷர்கள் என்ன சொன்னாங்க? நாய்த்து பெரிய விலை உயர்ந்த பொருளை உடைச்சு ஊத்துறாளே, வேஸ்ட் பண்றாளே, இந்த அம்மா வீண் செலவு என்னத்துக்கு? சீமோன் என்ன நினைச்சாரு? இவன் பாவி, இவெல்லாம் போய் ஆண்டவருடைய பார்த்து கொண்டுட்டு இருக்கிறாரு, கர்த்தருக்கு இது கூடவா தெரியல, இவள் பாவி. கூட பந்தி இருந்தவங்க என்ன சொன்னாங்க? கூட பந்தி இருந்தாங்க, ஆண்டவரோடு கூட பந்தி இருந்தவங்க ஒரு வாக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன இல்ல, ரொம்ப அப்படியே தடுமாறிங்க. சீஷர்கள் சொன்னாங்க, விருந்தாளி வீட்டுக்கு சீமோன் சொன்னாரு, கூட இருந்த பந்தி இருந்தவங்க ஒரு வாக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்க? மன்னிப்பு கேட்டோடனே ஒரு மன்னிப்பு கொடுக்கிறாரு, அவ்வளவு பெரிய ஆளா? எஸ், பிதாவினுடைய குமார். அல்லேலூயா. பிதாவினிடத்திலிருந்து அதிகாரத்தை வாங்கிட்டு வந்தவர் இயேசு மகாராஜா. பாவத்தை, பூமியிலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் என் தகப்பன் இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. அப்படி சொன்னார். எல்லாரும் அவளை பாவியா பார்த்தாங்க, நான் ஆண்டவர் மட்டும் அவளை தன் மகளாய் பார்த்தேன். அல்லேலூயா. எல்லாரும் அவளை என்னவா பார்த்தாங்க? ஆண்டவர் அவளை எப்படி பார்த்தாரு? மகளா பார்த்தாரு. வரும் பொழுது பாவியாய் வந்தாள், போகும் பொழுது ரட்சிக்கப்பட்டவளாய் கடந்து போனாள். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எங்கிட்ட வருகிறவனை எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வாங்க. இந்த உலகம் உங்களை பாவின்னு சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்களை முழுமையா அர்ப்பணிங்க. நீங்க செய்த பாவத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க, கர்த்தரோடு ஒப்புரவாகுங்க. கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு